காரணம் காட்டி மாணவியை வெளியில் அமர வைத்து தேர்வு எழுத வைக்கப்பட்ட விவகாரத்தில் பள்ளி நிர்வாகிகளுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, எந்த அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே செங்குட்டுப்பாளையத்தில் உள்ள சுவாமி சித்பவானந்தா மெட்ரிக் பள்ளியில் பூப்பெய்திய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவியை வகுப்பறைக்கு வெளியில் அமர வைத்து தேர்வு எழுத வைக்கப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த மாதம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த இந்த விவகாரத்தில் பள்ளியின் தாளாளர் தங்கவேல் பாண்டியன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஆனந்தி, உதவியாளர் சாந்தி ஆகிய 3 பேர் மீது தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே இந்த 3 பேரும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சரணடைந்து ஜாமீன் பெற்றுக் கொள்ளும்படி அறிவுறுத்தியிருந்தது. இந்த சூழலில் இன்றைய தினம் கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய SC/ST நீதிமன்ற வளாகத்தில் இன்று 3 சரணடைந்தார்கள். 3 சரணடைந்து தங்களுக்கு ஜாமீன் வேண்டும் என கேட்டிருந்த நிலையில் இன்று அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீனானது நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. கோவையில் இருக்கக்கூடிய SC/ST நீதிமன்ற நீதிபதி விவேகானந்தன் இந்த 3 பேருக்கும் ஜாமீன் வழங்கியதுடன் அவர்களுக்கு நிபந்தனையும் விதித்துள்ளார். தினமும் கிணத்துக்கடவு அருகே உள்ள நெகமம் காவல் நிலையத்தில் 3 பேரும் இந்த அடுத்து மறு உத்தரவு வரும் வரை நாள்தோறும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையுடன் 3 பேருக்கும் ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவர்கள் 3 நீதிமன்றத்திலிருந்து ஜாமீன் உத்தரவுடன் வெளியேறியிருக்கிறார்கள். கடந்த மாதம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த இந்த வழக்கில் தற்பொழுது நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட 3 ஜாமீன் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.